போன தடவை நம்ம இன்வால்மெண்ட்டோட ஓட்டு போடல. இந்த தடவை ஒவ்வொருத்தனும் அரசியலில் ஈடுபாடு காமிக்கிறான் அவங்க இளைஞர்கள். ஸோ அதுக்கு வந்து பெரிய காரணம் விஜய்ங்கிற. ஆமா அது எல்லா பத்திரிகையுமே பொய்யா தான் விட்டுருப்பாங்கன்றதுனா பணம் வாங்குறாங்க. அத்தனை தாங்க. நான் காவல்துறையில் இருந்தவங்க இவங்க எப்படி பணம் வாங்கினாங்கன்னு எனக்கு கற்றுப்பிடிங்க. 500 ரூபா 1000 ரூபா கவரில் போட்டு கொடுக்கலன்னா உங்களுக்கு செய்தியாளர் சந்திப்பில் நியூஸ் போட மாட்டாங்க. ஒன்று ஜனநாயக கடமை ஆற்ற வந்துட்டாங்க. இங்கே 3000 4000 வாங்கிட்டு ஓட்டு போடுறான் நம்ம தமிழன். வெளிநாட்டில் இருக்கிற தமிழன் 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி வந்து அவன் கை காசை செலவு பண்ணி வந்து ஓட்டு. யாருக்கு போட்டாங்க? அவனுக்கு ஒன்று நன்றி சொல்லணும்னு நீங்கள் சொன்னபடி அவன் யாருக்கு போட்டாலும் ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டான். 2வது அவனுக்கு ஏன் நன்றி சொல்லணும்? அவன் வராமல் இருந்திருந்தான்னு வைங்க, அவன் ஓட்ட பூரா டிஎம்கே காரன் போட்டு. அதாவது எப்போவுமே தமிழ்நாடு அரசியலில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலிருந்து தமிழ்நாடு அரசியலில் கள்ள ஓட்டு, வன்முறை, இந்த மாதிரி மோசடி, பணம் கொடுக்கறது, இதெல்லாம் 67லேருந்தே திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்தது அப்போவே இந்த மாதிரி குறுக்கோழி எல்லாம். இப்போ இவங்க சொல்கிறாங்க வேடன்னு இவ்வளோ பேருக்கு டிஎம்கே ஜெயிக்கும். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் சமுதாயத்தில் சொசைட்டியில் போய் ஜென்ரலாக பேசி பாருங்கள். யாருக்கு ஓட்டு போட்டேன், யாருக்கு போகணும். நீங்கள் கேட்குற 10 பேரில் 7-8 பேர் வந்து விசிலுக்கு போட்டேன். இப்போ விழுந்துருக்குல 567. இதுதான் நிஜத்தில் உள்ளது. அப்போவுமே இப்போ 2021 நிஜம் 567 தான். நீங்கள் 631 643 கணக்கு எடுக்கக்கூடாது. ஏன்னா 643 செத்தவன் இல்லாதவன். 6 கோடின்றது போலி இல்லாதவன். பார்க்குற வீடியோவை வந்து இவங்க என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, யாருக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணுறாங்க, யாருக்கு ஆதரவாக லைக் பண்ணுறாங்க, யாருக்கு ஆதரவானதை ஷேர் பண்ணுறாங்க. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதில் கூட ஃபேம் ஐடிஸை வச்சு நம்ம பாட்டை கிரியேட் பண்ணலாம்ல, நிறைய விஷயங்களை பேசலாம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நேதாஜி மக்கள் கட்சி நிறுவனரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான வரதராஜன் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வழியாக பலரும் பலவித கருத்து கணிப்புலாம் வெளியிட்டாங்க. பெரும்பான்மையான கருத்து கணிப்பு 99% வச்சுக்கலாமே, திமுக வெல்லும், 121 இடம் வரைக்கும் வரணும்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக விகடன் வெளியிட்ட கருத்து கணிப்பு. ஆனால் நீங்கள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு பார்வை. நீங்கள் நம்ம அதையும் பின்னாடி பேசுவோம். எலெக்ஷன் எப்படி நடந்துச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குது சார். ஏன்னா பறக்கும் படை ஒரு பக்கம் வந்து 1072 கோடி நாங்கள் கேரளா, அதே போல் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் 3த்தில் நாங்கள் பிடிச்சோன்னு சொல்கிறாங்க. ஆனால் பணப்பட்டுவாட நல்லபடியாக நடந்திருக்குன்ற மாதிரி செய்தி ஊடகங்களை வந்து தங்க காசு வெள்ளி காசுலாம் கூட கொடுத்தாங்கன்ற மாதிரி எல்லாம் செய்திகளில் பிரேக் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னதான் நடந்திருக்கு இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்போவுமே தமிழ்நாடு அரசியலில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேருந்து நான் 67 சின்ன வயசுலேருந்து எலெக்ஷனை பார்க்குறேன். தமிழ்நாடு அரசியலில் கள்ள ஓட்டு, வன்முறை, இந்த மாதிரி மோசடி, பணம் கொடுக்கறது, இதெல்லாம் 67லேருந்தே இருக்குது. 67லேருந்து திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அப்போவே இந்த மாதிரி குறுக்கு வழி எல்லாம் இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட குறுக்கு வழி இருந்தும் அதையெல்லாம் மீறி மக்கள் செல்வாக்கோடு ஜெயிச்சதுல யார் வந்து 70 ஆரம்பிச்சு வச்சு இதே கள்ள ஓட்டு போட்டாங்க. இங்கே திண்டுக்கல் இடைத்தேர்தல் இதே வன்முறை பண்ணாங்க. அப்போ ஆளுங்கட்சி இது எல்லாத்தையும் மீறி தான். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அந்த 10 வருடமும் அவருடைய செல்வாக்கு உச்சத்தில் இருந்ததுனால இந்த இதெல்லாம் அடிபட்டு போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா வந்தான். ஜெயலலிதா வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். அப்போ திமுக தான் அதுக்கு காரணம்னு அப்போ பேசப்பட்டது. ஒட்டுமொத்த மக்களும் திமுகவை புறக்கணித்தார்கள். 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க 1991. அப்பவும் கள்ள ஓட்டு இருந்தது, அப்பவும் வன்முறை இருந்தது. அதெல்லாம் மீறி அந்த அலையில் அவங்க ஜெயிச்சாங்க. அதனால் அதுக்கப்புறம் ஜெயலலிதா கடைசி வரை இந்த திமுகங்கிறவங்களை வந்து எதிர்த்து இவங்க செஞ்ச தில்லுமுள்ளெல்லாம் கடந்து தான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு எப்போவுமே. அதுக்கப்புறம் திமுக எப்போ இந்த மிகப்பெரிய தலைவர்கள் ஒரு பெரிய அலை அது இல்லைன்னா தான் திமுக ஜெயிச்சோம். அதன் மாதிரி இந்த 71 ஜெயிச்சதுல வந்து பெரிய தலைவர்கள் இல்லை, எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எதுவும் இல்லை அதிமுக. அதனால அலை எதுவுமே பெருசாக இல்லை. அப்போ தான் இவங்க வந்தாங்க. இவங்க வந்ததுக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2021 வந்ததுக்கெல்லாம் மக்கள் செல்வாக்குங்கிறது இல்லவே இல்லை. எப்போவுமே குறுக்கு வழி. இப்போ சார் 21
இருந்த ஓட்டு இதை விட வாக்காளர் எண்ணிக்கையை விட 75 லட்சத்தை குறைச்சிட்டாங்க. 5,73,00,000 பேர். 75 லட்சம் வந்து போலி வாக்காளர். அப்படி ஆளுங்களே இல்லை. நீங்கள் அப்படி தான் கணக்கெடுக்கணும். செத்தவங்க, இடம் மாறினவங்க, இவங்க தான் 75 லட்சம் பேர் இருந்தது. ஆனால் நீங்கள் இப்போ போய் நீங்கள் 2021 கணக்கை எடுத்து பாருங்கள். ஓட்ஸ் போல்டில் இந்த 75 லட்சத்தில் எவ்வளோ ஓட்டு வந்து போலாக இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 50 to 60% ஓட்டு இந்த செத்தவங்க ஓட்டு, இந்த ஓட்டெல்லாம் போலாக. இதை எதிர்த்து இது பண்ணக்கூடிய இது வந்து ஜெயலலிதா மட்டும்தான் அதை பண்ணு. அவங்களுக்கு இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால் அவங்க வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக அந்த ஒவ்வொரு பூத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க, அதிமுகவில் ஓட்டு போடக்கூடிய உறுதியாக போடக்கூடியவங்க ஒவ்வொரு பூத்துலேயும் ஒரு 50 to 100 பேர் அதிமுக காரன்னு லிஸ்ட்டு கொடுங்க. இவன் வந்து திமுக காரன் லிஸ்ட் எடுத்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கார்பரேஷனில் நீக்கல் திருத்தல் அப்படின்னு போடுவாங்க. எந்தெந்த வாக்காளர்கள் பேரை நீக்கணும், எந்தெந்த வாக்காளர்கள் பேரை திருத்தணும், அதாவது சேர்த்தல், நீக்கல் சேர்த்தல், சேர்க்கணும், பெட்டிஷன் கொடுங்க. அப்போ திமுக காரன் பூரா ஒவ்வொரு பூத்துலேயும் இவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதிமுக இப்போ பிஜேபி அவங்கள போய், சார் இவங்கெல்லாம் அந்த ஆள் இல்லை சார், இவெல்லாம் செத்து போயிட்டான், இவன் போயிட்டான் அப்படின்னு சும்மா ஒவ்வொருத்தரும் சும்மா ஆளுங்களை வச்சு இவங்க ஆளுங்களை வச்சு பெட்டிஷன் கொடுப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ வெரிஃபை பண்ண மாட்டாங்க. இப்போ லிஸ்ட்டில் போடுப்பா, நீக்கல் லிஸ்ட்டில் உங்களை போடு, புகார் வந்திருக்கு அப்படின்ட்டு நீக்கல் லிஸ்ட்டில் போட்டுருவோம். அந்த இதை லிஸ்ட்டை போய் பார்க்கணுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஓகே, அவங்க போகவே மாட்டாங்க இங்கே. அப்போ புகார் அதில் என்ன போடுவாங்க, உங்கள் பேர் நீக்கப்பட போகிறது, உங்கள் விளக்கத்தை கொடுங்க. ஒரு பேரும் விளக்கத்துக்கு கொடுக்க மாட்டான். கடைசி பார்த்தீங்கன்னா அந்த பூத்தில் 75 பேரை அதிமுக ஓட்டு போடுறேன்னு நீக்கிடுவாங்க. எலெக்ஷன் டைமில் தான் அவன் போய் பார்ப்பான், உங்கள் பேர் இல்லாமல், அந்த பேர் இல்லைன்னு வருது இல்லை, அதெல்லாம் இதுதான் இப்படி தான் பண்ணுவோம். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தால் நாங்கள் பேர்லாம் இல்லைங்கன்றாங்க பல இடத்துல. அந்த பேர் இல்லாதவன்ல திமுக காரன் எவன் பேராச்சும் இல்லைன்னு வந்திருக்கான்னு பாரு, எதிர்கட்சிக்காரன் பேர் தான் இருக்காது. இது பூரா இங்கே லோக்கலில் இது பண்ணி கொடுக்குது. இதை ஜெயலலிதா வந்த உடனே வந்து இவங்க கண்டுபிடிச்சு நீக்கல் சேர்த்தல் போட்ட உடனே மாவட்ட செயலாளரை உயிரை வாங்கிடுவாங்க. நம்ம கட்சிக்காரன் பேர் என்ன நீக்கிடுவான். அந்த லிஸ்ட்டை பாரு போய், அவங்க லிஸ்ட்டை பார்த்தா கரெக்டாக 50-100 பேரை ஒவ்வொரு பூத்துலேயும் நீக்கலில் கம்ப்ளைண்ட் வரும். ஜெயலலிதா சொல்லுவாங்க, 100 பேரையும் கூட்டிகிட்டு போய் இது பண்ணி நான் இருக்கேன்னு பெட்டிஷன் கொடுக்கும். இந்த நீக்கல் இதெல்லாம் ஜெயலலிதா அதில் இருந்திருக்கு. நீக்க விட மாட்டாங்க, ஏன்னா அந்த டெக்னிக்கு தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு இவன் பண்ணுற டெக்னிக் எல்லாம் தெரியாது. இப்போ வெளிநாட்டு தமிழர்கள் வந்தாங்களே எவ்வளோ பேர், அவங்களுக்கு 2 வகையில் நம்ம நன்றி சொல்லணும். ஒன்று, ஜனநாயக கடமை ஆற்ற வந்துட்டாங்க. இங்கே 3000-4000 வாங்கிட்டு ஓட்டு போடுறான் நம்ம தமிழன். வெளிநாட்டில் இருக்கிற தமிழன் 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி வந்து, அவன் கை காசை செலவு பண்ணி வந்து ஓட்டு போடுறான். யாருக்கு போட்டாங்க ஒன்று இருக்குல்ல. அங்கே நீங்கள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் விமானி கேட்கும் போதே டிவிக்கேன்னு சத்தம் கொடுத்துட்டு தானே கையை தூக்குறான். வந்து எல்லாருமே சவுண்டு சத்தம் ஓப்பனாக கொடுக்குறான். ஏர்போர்ட் வந்து இறங்கும்போது முழுக்க டிவிக்கேன்னு தானே சத்தம் வருது. ஒன்னே சொல்கிறேன், இவ்வளவு நாளாக ஆட்சி செய்கிற இவங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து ஓட்டு போடணுங்கிற இது எவனுக்குமே அந்த ஆர்வம் வராது. வந்தவர்கள் பூரா இளைஞர்கள். ஒரு புதுமையான ஒரு இதை விரும்புகிறவன் தான் அங்கேருந்து வந்து ஓட்டு போடுவான். இந்த பழமையில் ஊழலில் ஊரின கட்சிக்கு அங்கேருந்து வந்து ஓட்டு போடுவானா? ஸோ இதுதான் அவனுக்கு ஒன்று நன்றி சொல்லணும்னு நீங்கள் சொன்னபடி அவன் யாருக்கு போட்டாலும் ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டான். 2வது அவனுக்கு ஏன் நன்றி சொல்லணும், அவன் வராமல் இருந்திருந்தான்னு வைங்க, அவன் ஓட்டை பூரா டிஎம்கே காரன் போட்டுருப்பான். இது பூரா டிஎம்கே போட்டு அவன் அப்படியே விஞ்ஞானம் பூர்வமாக வேலை செய்வாங்க. இப்போ பாருங்க, எத்தனை பேர் வந்து இவங்க ஓட்ட இன்னொருத்தன் போட்டு போயிட்டாங்கன்னு பெண்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன் எப்படி அப்படி இன்னொருத்தன் ஓட்டை எப்படி இங்கே போட முடியுது? உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருக்குல்ல, ஆதார் கார்டு இருக்குல்ல, இதெல்லாம் மீறி எப்படி போடுறான்னா, அவனே வாக்காளர் அடையாள அட்டையை அடிப்பான், பிரிண்ட் பண்ணுறான். கம்ப்யூட்டரில் இவங்களே பிரிண்ட் பண்ணுவாங்க. அடையாளம் இந்த மையை அழிக்கிறதுக்கான திரவத்தையும் டிஎம்கே காரங்க வச்சுருக்காங்க ஒவ்வொரு பூத்துலையும் ரகசியமாக. அது அவங்க வீட்டுக்கு போவாங்க, ஒருத்தர் வீட்டுக்கு போனோன்னே அந்த மையை அடிச்சிடலாம். ஸோ திட்டமிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணித்தான் அவங்க இதுவரை ஜெயிச்சிருக்காங்க. அதை நீங்கள் மீறி ஜெயிக்கிறதா இருந்தால் ஒரு பெரிய அலையில தான் அவன் வந்து இல்லாமல் போவான். எம்ஜிஆர் என்ற அலையில் இல்லாமல் போனான், அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி மரணத்தில் அலையில் இல்லாமல் போனான், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அதை மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கடுத்தது நான் பார்க்கக்கூடிய அலை வந்து இந்த அலை தான், விஜய் அலை தான். இதில் இவங்க எல்லாம் காணாமல் போயிடுவாங்கங்கிறது நோடி. எல்லாம் கருத்து கணிப்புன்னு ஊரை ஏமாத்தணும். நீங்கள் இப்போ சொன்னீங்க விகடன் போட்டுறாங்க. சரி, நாளைக்கு டிஎம்கே தோத்துட்டா விகடன் பத்திரிகை இழுத்து மூடுவாங்களான்னு நம்மளாம் கிளைம் பண்ணல. வேற என்னங்க அமைச்சர் ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பு தானே. அதே ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்காரு, 10% மேலே
ஆமா. டிவிக்கு வாங்கினா மீடியா நான் மீடியா விட்டு போயிருக்கேங்கிறாரு. அவர் போயிடுவாரா? கேளுங்க. கருத்து கணிப்பு என்னங்க இருக்கிறது தானங்க கருத்து கணிப்பு. கருத்து கணிப்புங்கிறது ஒரு விஞ்ஞானம். அது வந்து விஞ்ஞான முறைப்படி சாம்பிள் எடுத்து இதெல்லாம் போட்டு பண்ணும். அதெல்லாம் இப்போ வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு. இவங்க என்ன பழைய குண்டு செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மீடியா பூரா எவனுக்கு ஒன்றும் மூளை இல்லையா? இப்போ இது வந்துச்சுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் இருந்த இடத்துலயே எடுத்துடலாம். ஆர்டிஃபிஷியல் பல வழிகள் இருக்குது. அதை வச்சு தான் நான் கணக்கு போட்டு இப்போ நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு கொடுத்தேன். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இப்படி தான் ஜெயிப்பாங்க, இப்படி தான் தோக்கும். இப்போ இவங்க சொல்கிறாங்க வேடனு இவ்வளோ பேருக்கு டிஎம்கே ஜெயிக்கும். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் சமுதாயத்தில் சொசைட்டியில் போய் ஜென்ரலாக பேசி பாருங்க. யாருக்குப்பா ஓட்டு போட்டேன், யாருக்குப்பா ஓட்டு. நீங்கள் கேட்குற 10 பேர்ல 7-8 பேர் வந்து விசிலுக்கு போட்டேன்னு சொல்லுவோம். இங்கே வேணாலும் போய் கேளுங்க. கீழ்வட்டத்தில் இருக்கிறவங்கள கேளுங்க, நடுத்தர மக்கள்கிட்ட கேளுங்க, வயதானவர்கிட்ட கேளுங்க, இளைஞர்கிட்ட கேளுங்க, பெண்கள்கிட்ட கேளுங்க. நீங்கள் இப்போ ட்ரெண்டே வந்து நீங்கள் கேட்குறவங்கெல்லாம் வந்து மெஜாரிட்டி வந்து விசிலுக்கு போடுறேன்னு சொல்கிறோம். டெஸ்ட் பண்ணிக்க. இப்படி சொல்லும்போது விகடனுக்கு எங்கே இருந்து திமுக ஜெயிப்பாங்கிற ஒரு இது கிடைச்சதுங்கிறத நாட்டு மக்களுக்கு சொல்லணும். எத்தனை பேர் பத்திரிக்காங்க உங்கள் பத்திரிக்கையை மாற்றி வந்ததுன்னா நீங்கள்லாம் மூடிடணுங்க. பத்திரிக்கை தர்மம் இந்த தர்மம் இருக்க பத்திரிக்கை தர்மம் அதெல்லாம் இல்லாதவங்க நீங்கள் வச்சு நடத்தவே கூடாது. இல்லை சார், இப்போ விஜய் ஒரு ஸ்பாயிலராக இருப்பாருங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க. ஸ்பாயில் மாசமா. ஆனால் நீங்கள் கிளைம் பண்ணுறது 100 இடங்களுக்கு மேலே கிளைம் பண்ணுறீங்க. 100 அதான் ஆட்சியை பிடிப்பார் தனித்துன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஏஜ் குரூப் ஒவ்வொருத்தவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறத விஞ்ஞானபூர்வமான முறையில் அது பண்ணி தான் சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்கள்லாம் சமூக வலைதளங்களில் டெய்லி போய் சமூக வலைதளங்களில் காலையில் ஆனால் அது பண்ணுறவங்க. அதில் ஏஜ் குரூப் எல்லாம் சமூக வலைதளங்களில் அவங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்து என்னென்ன மாதிரி வீடியோக்களை பார்க்குறாங்க, என்னென்ன மாதிரி வீடியோவை அவங்களே போடுறாங்க. பார்க்குற வீடியோவை வந்து இவங்க என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, யாருக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணுறாங்க, யாருக்கு ஆதரவாக லைக் பண்ணுறாங்க, யாருக்கு ஆதரவானதை ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வெறும் சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக், உங்களுக்கு இது யூடியூப், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ட்விட்டர், இந்த மாதிரி இதுங்களில் வந்து செயற்கை நுண்ணறிவு மூலமாக அனலைஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற அனாலிசிஸில் வந்து 18 வயசுலேருந்து 49 வயசில் இருக்கக்கூடியவங்களில் மெஜாரிட்டி 60% விஜயின் ஆதரவான போர்க்கை வந்து கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத அவன் கொடுக்குறான். அவன் எலெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவன் ட்ரெண்டை பார்க்குறான். யாருக்கு அதிமுகவுக்கு ஆதரவானதா, அண்ணாதிமுக, ஏன்னா எல்லாத்துக்கும் ஐடி டீம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வச்சவன் அதை தான் கொடுக்குறான். 60%. 60%ங்கும்போது இந்த 18லேருந்து 49 வயசு வரை நம்ம வாக்காளர்களில் 3.5 கோடி பேர் இருக்காங்க. அப்படி தான் நீங்கள் கணக்கு பார்க்கணும். 3.5 கோடி வாக்காளர்களில் 60% பேர் இப்போ ஆதரவாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதில் கூட ஸ்பேம் ஐடிஸை வச்சு நம்ம பாட்டை கிரியேட் பண்ணலாம்ல, நிறைய விஷயங்கள பேச அதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் இது பண்ணிடுறாங்க. இது பண்ணி ரிப்பீட்டட் இதெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. அது வந்து ஒரு மிஷின் மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது. இதில் வந்துக்கிட்டு ஆன்லைனில் அவங்க ஒவ்வொரு அனாலிசிஸ் எடுக்கும்போது ரிப்பீட்டட் இது, டூப்ளிகேட் இது, அதெல்லாம் டெலீட் பண்ணி நீங்கள் அந்த பெர்சன்டேஜை வந்து எல்லாம் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி தான் 60% ஆதரவு இருக்குதுன்னு அவங்க கொண்டு வராங்க. அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்து இளைஞர்கள்ட்ட பேசுனீங்கன்னா, இளைஞர்கள்ட்ட வந்து எல்லா இளைஞர்களும் முன்னாடி வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல. முன்னாடி இளைஞர்களில் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஒரு குரூப் இருக்கும், விஜய்க்கு ஒரு குரூப் இருக்கும், சிம்பு இந்த குரூப்புங்களுக்கு ஒரு குரூப், ரஜினிகாந்துக்கே இளைஞர்களில் ஒரு குரூப். ஆனால் அரசியல்னு வரும்போது அந்த சிம்பு ஆதரவாளர் உள்ள இந்த அஜித் ஆதரவு இளைஞர்கள் எல்லா பேரும் ஒன்றா விஜய் பக்கம் ஓட்டுன்னு வரும்போது தான் எங்கே வரான் அங்கே, இல்லைன்னா உங்களுக்கு இளைஞர்களில் இவ்வளோ பெர்சன்டேஜ் வராது. ஸோ இந்த பெர்சன்டேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது 60% மெஜாரிட்டி. அதைத்தான் 60% போகுது. அவருக்கு 2 கோடி வந்துருச்சு. 2 கோடி போன தடவை டிஎம்கே 2 கோடி ஓட்டுக்களை வாங்கி தானே 154 சீட்டு ஜெயிச்சாங்க. இப்போ அவங்க வாங்கின 2 கோடியில் வந்து பெரும்பாலானவை வந்து இப்போ வந்து டிஎம்கே இப்போ தரப்பில் வந்து பெரும்பாலான ஓட்டுகள் குறைய போகுது. ஆன்டி இன்கம்பன்சியில் டிஎம்கேக்கு போன தடவை வாங்கினதை விட குறைய போகுது. கிறிஸ்டின் மைனாரிட்டி ஓட்டில் போன தடவை 70 லட்சம், மொத்தம் 70 லட்சம் ஓட்டில் மைனாரிட்டியில் டிஎம்கேக்கு வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் ஓட்டு வாங்க. அதில் இந்த தடவை வந்து 20 லட்சம் ஓட்டு தான் வாங்குவாங்கங்கிறது தான் கணக்கு. காரணம் கிறிஸ்டியனுடைய 6% ஓட்டு வந்து டிஎம்கே விட்டு வெளியில் வருது மெஜாரிட்டி. அதே மாதிரி இஸ்லாமியர்களில் வந்து இளைஞர்கள், பெண்கள், அவங்கெல்லாம் அவங்க சிந்தனை வேறு மாதிரி இருக்குது.
அவங்க இந்த அதில் ஜமாத்தில் சொன்னாங்க இது சொன்னாங்கங்கிறதுக்கெல்லாம் கட்டுப்படுறவங்க. ஏன்னா பாஜக உள்ள வந்துருன்றது தான் அங்கே மெயின். அவங்களுடைய முதல் இது வந்து அதிமுகவுக்கு ஏன் போடலன்னா பாஜக அந்த பக்கம் இருக்கணும் தான் போடல. இந்த தடவை விஜய் நிற்கிறது வந்து தனியாக தான் நிற்கிறாரு, எந்த கூட்டணியும் இல்லை. அப்போ விஜயை பாஜக அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவரை விஜய் வந்து ஒரு சாதாரண ஒரு கட்சியாக பார்க்கும்போது மைனாரிட்டி ஓட்டுகளில் முன்னாடி விழுந்த சாலிடாக விழுந்த இந்த ஓட்டு வந்து குறையுது. இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக திரும்பி வருவதற்கான வாய்ப்பே இல்லை. சரி, அவங்க தரப்புல இந்த சமூக வலைதளம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா 2021 6 கோடி 30 லட்சம் பேர் இருந்தாங்க. அப்போ போலானது 4.63 கோடி அப்படிங்கிற அளவு, கிட்டத்தட்ட ஒரு 73%. எஸ்ஏஆருக்கு பிறகுதான் வந்து நம்ம இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு. அதில் வந்து 5.5 கோடி 73 லட்சம் பேர் இருக்கிறாங்க. பர்சன்டேஜில் வேணால் அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஓட் கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2021 விட நான் ஒரு 10-20 லட்சம் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, இதில் ஒன்றும் பெரிய விஷயம்ன்ற மாதிரி பேசுகிறாங்களா? அது எப்படி புரிஞ்சு? இல்லை, நீங்கள் முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்க, 6 கோடியே சம்திங் இருக்குது. அதில் வந்து 70% கணக்கு போகும். ஆமாம், இந்த இப்போ விழுந்துருக்குல்ல 5.67, இதுதான் நிஜத்தில் உள்ளது. அப்போவுமே இப்போவுமே 2021 நிஜம் 5.67 தான். நீங்கள் 6.31 6.43 கணக்கு எடுக்கக்கூடாது. ஏன்னா 6.43 செத்தவன் இல்லாதவன். 6.25 கோடின்றது போலி இல்லாதவன். ஓகே, அப்போ பெர்சன்டேஜ் அப்பவும் இதுக்கு தான் பெர்சன்டேஜ். இப்போ வந்தது இல்லை 5.67க்கு தான், அப்பவும் அதுதான் பெர்சன்டேஜ். 5.67க்கு தான் அப்போ 70%. இப்போ அதே 5.67க்கு தான் 85%. இதுதான் கணக்கு. சில மேதாவிகள் வந்துக்கிட்டு அது இல்லாத ஓட்டியா, அதுக்கு என்ன நீ பெர்சன்டேஜ் கணக்கு போடுற? இன்னும் கூடுதலா ஊருக்கு போக முடியாம இருந்தவங்க, எஸ்ஐஆர்ல பேர் விடுபட்டவங்க, இந்த மாதிரி பெரிய லிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்திருக்குமா ஒருவேளை போலா இருந்தா? இல்ல, எதை இப்பவா? இல்ல, இப்பவே தாக்கம் ஏற்பட்டுருச்சு. நீ அதை வந்து எந்த இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, மாவட்டங்களுக்கு போறதெல்லாம் வந்து பஸ்ஸை குறைச்சாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, தீபாவளிக்கு ரஷ் இருக்கும், பொங்கலுக்கு ரஷ் இருக்கும். ஓட்டு போடுற அன்னைக்கு தீபாவளி பொங்கல் அளவுக்கு ரஷ் இருந்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ ஒரு எழுச்சி வந்திருக்கு ஓட்டு போடணும்னு. அந்த எழுச்சி எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற அரசாங்கம் பிடிக்காமையோ இல்லை புது ஆள் வரணுங்கிறதுனால தான் அந்த எழுச்சி. வெளிநாடுகள்ல இருந்து இத்தனை லட்சம் பேர் இங்க வந்து ஓட்டுக்காக வந்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த முறை ஆச்சரியம் தான் சார். ஆச்சரியமா? அப்ப அவங்க ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. எல்லாமே அன்பிரடிக்டபிளா தான் இருந்தது. ஆமா, ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று இதை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னுமே பத்திரிக்கை இப்போ நீங்கள் இப்போ இந்த ஓட்டை பிரிக்கிறாரு, திமுகவில் ஓட்டை பிரிக்கிறாரு, அதனால அதிமுக சாதகம், இல்லை என்டிஏல ஓட்டை பிரிக்கிறாரு திமுக சாதகன்ற அந்த வாதத்துக்குள்ள நீங்கள் போகலையா? நான் போகவே இல்லை. ஏன்னா அதுக்கான சரியான கணக்கை நம்ம கணக்கு பண்ண முடியாது. அதுக்கான சரியான கணக்கை நீங்கள் பண்ண முடியாது. நம்ம பண்ணினது என்னென்னா, திமுகவுக்கு எவ்வளோ ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 24 நீங்கள் ரெண்டுலேயுமே 2 கோடி. திமுகவின் 9 கட்சி கூட்டணிக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து 2021 2 கோடி, 2024 2 கோடி. அதிமுக பிஜேபிக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து 1,80,00,000 2021. 2024 2 பேர் பிரிஞ்சு நிற்கிறாங்க. அதிமுக வந்து 1 கோடி, பிஜேபி கூட்டணி 80 லட்சம். அந்த நீங்கள் ஓட்டிங் பேட்டர்னை பாருங்கள். நம்ம நாட்டில் அங்கே போட்டவே அங்கேயே போடலாம் 2 எலெக்ஷனில். ஆனால் இப்போ ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் உள்ள வந்து, அப்போ நீங்கள் கணக்கு எப்படி பார்க்கணும்? டிஎம்கே எப்போவும் வாங்குற 2 கோடியில் இந்த தேர்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு எடுக்கிறான்? அதிமுக வாங்குற 1.80 இந்த தேர்ட் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ எடுக்க போகிறான்? இதுதான் கணக்கு. விஜய்க்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இல்லையா? எப்படி போய் எடுக்கிறாங்க கேட்குறேன். ஒருத்தனையாவது ஒரு பத்திரிகையாவது தைரியம் இருந்தா இவன் கூட நீ எடுத்த சர்வே எடுத்துட்டு விவாதத்துக்கு வா. ஊரை ஏமாத்துலையா? 10,000 பேர் வாங்கினுங்கிற 10,000 பேருக்கு சர்வே ஃபார்ம் இருக்கும்ல உன்ட்ட? எத்தனை ஃபார்ம்ல யாரு ஃபில்அப் பண்ணாங்கன்னு வந்து சொல்லு. ஆதாரம் வேணும் இல்ல? எதுவுமே எல்லா பத்திரிகையுமே பொய்யா தான் விட்டுருப்பாங்கன்றதெல்லாம். பணம் வாங்குறாங்க அத்தனை தாங்க. நான் காவல்துறையில இருந்தவங்க இவங்க எப்படி பணம் வாங்கினாங்கன்னு எனக்கு கத்துப்படிங்க. 500 ரூபா 1000 ரூபா கவரில் போட்டு கொடுக்கலன்னா உங்களுக்கு செய்தியாளர் சந்திப்பில் நியூஸ் போட மாட்டாங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் மாமூல் வாங்குவாங்க ஒவ்வொருத்தங்க. தீபாவளிக்கு போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் நிற்பாங்கங்க. இது வெறும் வெடி ஸ்வீட்டு சஃபாரி கொடுப்பாங்கங்க ஒவ்வொரு பத்திரிகைக்காரங்களுக்கும், வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் அப்பெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் தான் பணம் வாங்குவாங்க. இப்போ ஓனரே பணம் வாங்குறாங்க. இதுதான் வித்தியாசம். அது வந்து சர்வேல எதிரொலிக்குதுன்றீங்களா? ஆமாம், ஓனரே பணம் வாங்கிறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை பற்றி நான் சொல்கிறேன். அவங்க பத்திரிகையும் வச்சுருக்காங்க, தொலைக்காட்சி சேனலும் வச்சுருக்காங்க. எது ஆளுங்கட்சியாக வருதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? அரசாங்கம் இது வரும், அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம். அந்த விளம்பரத்தெல்லாம் சேனலுக்கு கொடுப்பான், அந்த விளம்பரத்தை பத்திரிக்கை கொடுப்பான். நீங்கள் நான் எத்தனையோ சேனல்களுக்கு பேட்டிக்கு போகும்போது பார்த்துருக்கேன். எடிட்டோரியல் ரூமில் உட்காந்துருக்கேன், ஓடிக்கிட்டு இருக்கும். அங்கேருந்து ஃபோன் வரும், என்ன இன்னைக்கு பூரா சிஎம் வீடியோ எதுவுமே போடல. எவ்வளோ தைரியத்தில் கேட்குறான் பாருங்க ஒரு இதை வந்து. ஏன்னா ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு வாங்குறான். உடனே வந்து இந்த எடிட்டர் ஃபோன், ஏன்ப்பா சிஎம் வீடியோ போடலையாப்பா கத்துறாங்கப்பா.
ஸோ ஏதாச்சும் ஒரு 2 வீடியோ போட்டு விடுங்க. டிக்டேட் பண்ணுறான் கட்சிக்காரங்க. லஞ்சம்ங்கிறது தலை விரித்து ஆடுது இதில் மீடியாவில். இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே இல்லை. கொஞ்சமாச்சும் நடுநிலைத்தன்மை இருக்குது. இப்போ அந்த நடுநிலைத்தன்மைங்கிறது கொஞ்சம் கூட. அதனால் நீ ஜெயிக்கும்னு சொல்லு, தப்பு இல்லை. திமுகவே ஜெயிக்கும்னு சொல்லு, ஆதாரத்தை சொல்லு. சும்மா மொட்டையா வந்து 150 சீட்டுன்னு நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன்ப்பா. நான் ஆதாரத்தோட ஃபிகர் சொல்கிறேன். 2 கோடி போனது, அதுக்கு முந்தினது 2 கோடி திமுகவுக்கு. இந்த தடவை அந்த 2 கோடி வருமா குறையுமா? குறையும்னு நான் ஏன் சொல்கிறேன்? என்னென்ன கேட்டகரியில் குறையுங்கிறேன். ஆன்டி இன்கம்பன்சியில் குறையுங்கிறேன். உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸு குறையுங்கிறேன். இந்த சாரில் வந்து உங்கள் போட்ட கள்ள ஓட்டுகளில் குறையுங்க. இது மாதிரி பிரித்து சொல்கிறேன். நீ அது மாதிரி சொல்லு, ஆதாரத்தோடு சொல்லு. அதனால் சொல்கிறேன், இதில் வந்து பார்க்கும்போது ஒரு அலை இருக்கிறதா தான் எனக்கு ஃபீல். நான் நிறையா இந்த வேவுங்களை பார்த்தேன். போன தடவை திமுக 2021 எத்தனை சீட்டுங்க ஜெயிச்சாங்க? 118க்கு 8 சீட்டு தாங்க அதிகம். 126 தான் அதிகம். 8 சீட்டு பெரிய அளவில் ஜெயிச்சு 33 ஜெயிச்சாங்க. அந்த மீதி 7 பேர் இவங்க சின்னத்தில் இவங்க கட்சி இல்லை. அதனால இப்போ அவ்வளவுதான் வித்தியாசம். போன தடவை அதிமுகவங்க பிஜேபி கூட்டணி 75 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல. தின் மார்ஜினில் தானே நீங்கள் ஜெயிச்சிங்க. 4% தான் அவங்களுக்கு. ஆமாம், வித்தியாசம். அப்போ 2024 ஏன் 40க்கு 40 ஜெயிச்சிங்கன்னா அதிமுக பிஜேபி பிரிச்சுட்டான். இல்லைன்னா நீங்கள் 40க்கு 40 ஜெயிச்சிருக்க முடியாது. அதிமுக பிஜேபி 2024 ஒன்றா நின்றுருக்கா, நீ 40 சீட்டு ஜெயிச்சிருக்க முடியாது. இதுதான் கணக்கு. இப்போ தான் ட்ரெண்டு. இப்போ நீங்கள் நீங்கள் 2 பேர் வாங்கின 4 கோடி ஓட்டை, சீமான் ஒரு 31 லட்சமோ என்னமோ வாங்கியிருக்காரு. 4 கோடியே 10 லட்சம் ஓட்டை நீங்கள் 3 பேர் வாங்கினதை இப்போ 4 பிரிய போகுது. இன்னொருத்தர் வந்துட்டார். அவர் ஓட்டு எங்கேருந்து வரும்? நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லை 4 30 4 25 அதுதான் பிரிய போகுது. 4 புதுசாக வந்துடாது விஜய்க்கு. இந்த வாக்காளர்கள்லேருந்து தானே வரணும். அப்போ வேற மாதிரி இது இல்லை நீங்கள் பார்க்கணும். இப்போ விஜய்க்குரிய பங்கு எங்கேருந்து வருது? டிஎம்கேலேருந்து எவ்வளோ வருது? அதிமுக பிஜேபி கூட்டணியிலேருந்து எவ்வளோ வருது? சீமான்லேருந்து எவ்வளோ வருது? இப்படி தானே நீங்கள் கணக்கை பார்க்கணும். அதை விட்டுக்கிட்டு அங்கே கேட்டேன் இங்கே கேட்டேன் 150 160ன்னா நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும். இல்லைன்னா என்ன கணக்கு போடுறீங்க? இல்லை சார், இப்போ இளைஞர்கள் வாக்கு நீங்கள் சொன்னது போல ஆப்வியஸாக இளைஞர்கள் வாக்கு பிரிக்கிறாருன்னா கூட திமுகவில் இளைஞர்கள் இருக்கிறாங்க, அதே போல் நாம் தமிழ் கட்சியில் இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த வாக்குகளை பிரிக்கிறார் அப்படின்னா அந்த இயல்பா என்டிஏக்குடைய கையை தான் தூக்கி கொடுக்கும். மேலே என்டிஏல இருக்கிற வாக்குகளையும் பிரிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற இளைஞர்கள் வாக்கு, இளைஞர்கள்ங்கிறவங்க மொத்தமாக 18 இருந்து 25 இந்த இதில் 29 இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 1 கோடி வந்துடும். 18 to 29 வந்து 1 கோடி வரும். 18 to 49 தான் 3.5 கோடி வரான். நீங்கள் இந்த 18 to 20 29 வரான் பாருங்க. அதுலேயே வந்து அவன் இளைஞர்கள்ங்கிற கேட்டகரியில் தான் நம்ம எடுக்கிறோம். திமுகவுக்கு போன தடவை போட்டு போட்டானா, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டானாங்கிறது இல்லை. இப்போ அவனுடைய மனநிலையும் வந்து இந்த பக்கம் தான் மாறுது அப்படிங்கிறது தான் மாற்றம் தேவைப்படுது. ஆமாம், போன தடவை நம்ம இன்வால்மெண்ட்டோட ஓட்டு போடல. இந்த தடவை ஒவ்வொருத்தனை அரசியலில் ஈடுபாடு காமிக்கிறான் அவன் இளைஞர்கள் தான். ஸோ அதுக்கு வந்து பெரிய காரணம் விஜய்ங்கிற. ஆமாம், அவன் யாரையுமே விரும்பலைங்க. பழைய இந்த இளைஞன் வந்து அவன் துடிதுடிப்பான இருக்கான், புதுமையை விரும்புகிறான், புது ஆட்களை விரும்புகிறான். சும்மா என்னைக்கு பார்த்தாலும் நீங்கள் ஸ்டாலின் எடப்பாடி பார்த்த மூஞ்சியே காமிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு ஆர்வம்ங்கிறது வரல. ஒரு புது மூஞ்சியை காமிச்சிருக்கீங்க, அவன் ஒரு அரசியலில் ஏதோ ஒரு புது இது நடக்கும்னு நினைக்கிறான். அதனால் மாற்றம்ங்கிறது எப்படி வருது? இந்த 4 கோடி இவங்க சேர்ந்து வாங்கின அந்த 4 கோடியே 20 லட்சம் ஓட்டில் தான் விஜய் வந்து பிரிக்க போகிறாரு. அந்த அதில் எவ்வளோ பிரியுதுங்கிறத வச்சு தானே நீங்கள் ரிசல்ட்டு சொல்லணும். அப்போ இதில் 3 பேரில் ரொம்ப அஃபெக்டட் யாரு அப்படிங்கிறத நீங்கள் அதில் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ விஜய் சொன்ன மாதிரி கணக்குகள் எல்லாம் அடிபட்டு போகிறது. ஆமாம் ஆமாம், விஜய் சொன்ன மாதிரி இல்லை. விஜய் ஒன்றும் சொல்லலை. அவர் நான் இத்தனை சீட்டு வாங்குவேன் இத்தனை. அவர் ஆரம்பத்தில் வந்து இந்த கூட்டணி கணக்கெல்லாம் அடிபட்டு போகுன்ற மாதிரி அவர் எப்படி சொன்னார் தெரியுமா? அவர் கணக்கு அவர் ஆன்லைனில் மெம்பர்ஷிப்பை சேர்த்தாரு. ஆன்லைனில் அது எப்படி மெம்பர்ஷிப் சேர்க்குறாரு? போலி வந்துடும், ரிப்பீட்டட் வரும். ஒரு ஆளே 10 பேர் மெம்பர் சேரும். ஆதார் கார்டை வச்சு நீங்கள் கொடுக்கணும், ஓட்டர் ஐடியை வச்சு அப்ளை பண்ணணும். அப்படி கொடுக்கும்போது அவருக்கு 1 கோடியே 30 லட்சம் பேர் மெம்பர் ஆகியிருக்கான். 1 கோடியே 30 லட்சம் பேர் மெம்பர் ஆகிட்டான். அவ்வளோ பேர் புது மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இப்போ விஜய் ஏன் பெரம்பூரை தேர்ந்தெடுத்தாரு? பெரம்பூரில் 60,000 பேர் மெம்பர் ஆகியிருக்கான். இதில் அதிகமான மெம்பர் எங்கெங்கே அதிக மெம்பரா அங்கே விஜய் வந்து 2 தொகுதியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு. ஆதவர்ஜினியா வெளிவாக்கம் போனார்னா அங்கே அதிக மெம்பர். புசி ஆனந்தியான் டி நகர் போனார்னா இங்கே அதிக மெம்பர் ஆகியிருக்காங்க. அவங்க வெப்சைட்ல வந்த கால்குலேஷனை வச்சு அதை வச்சு தான் பெரிய தலைவர்கள் நிற்கிறாங்க. சென்னையில் தொகுதியை பிரிக்கிறாங்க. ஆமாம், அவங்களுடைய கணக்கு அது. ஆனால் நம்ம இதில் 2 கோடி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 154 சீட்டு உறுதி. ஏன்னா போன தடவை 2 கோடி வாங்கின திமுக தான் 154 சீட்டு அவங்க கூட்டணி.
அப்போ இந்த 2 கோடி தான் டார்கெட். 2 கோடியில் 1 கோடியே 30 லட்சம் 1 கோடியே 40 லட்சம் பேர் மெம்பராகவே ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த மெம்பராக இருக்கிறவன் அவன் வீட்டில் ஒரு அப்பாவையோ அம்மாவையோ தங்கச்சியோ ஓட்டு போட வச்சான்னா முடிஞ்சு போச்சு. கேமே மாறிடும்ல. அவர் எடுத்தது இவங்கள மாதிரி ஊரை ஏமாத்துற சர்வே இல்லை. ஆன்லைனில் பேரோட ஆதார் கார்டோட உங்களுக்கு ஓட்டர் ஐடியோட ரிஜிஸ்டர் பண்ணது தான் அவங்க கணக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு கூட்டணியே தேவையில்லை. நம்ம மெம்பருக்கு ஒருத்தன் ஒரு ஓட்டை நம்ம இன்னும் வீட்டில் இருந்து வாங்கினா போதும். ஆமாம், இதுதான் கணக்கு, அவங்க கணக்கு. என்னுடைய கணக்கும் இதுதான். இந்த மற்றவன் சொல்கிறான் பாருங்க, இத்தனை மீடியா அவங்கெல்லாம் எவ்வளவு நாள் மீடியா வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பொழப்பெல்லாம் பிழைக்கலாமாங்க? அரசியல்வாதிகிட்ட போய் பணம் வாங்கலாமா? நீ பணம் வாங்கிட்டு இது சொல்லலாம். லயோலா கல்லூரியில் என்னுடைய நண்பர் ஒரு திருநாவுக்கரசு, அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆரம்பத்திலேயே திமுக தான் ஜெயிக்கணும்னு போட்டார். எல்லாம் அவருக்கு வந்து குவிஞ்ச ஃபோனுக்கு அளவே இல்லை. அவன் திட்டலை, ஒன்றும் செய்யலை. போட்ட கரெக்டு. எந்த அடிப்படையில் போட்டார் கணக்கு சொல்லுங்க. இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? இன்னமே நான் இதுவே எடுக்க மாட்டேன், கடைசி இதுதான் கருத்து. ஐபிடிஎஸ். ஆமாம், ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு நேற்று வீடியோ பாருங்க. இத்துடன் விடைபெறுகிறேன்ட்டு. போலியா நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கிறவனுக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்கு, அவ்வளவு அறிவா இருக்காங்க. ஒரு நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிச்சு நீங்க பேசின வீடியோ வாங்கி உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவான். அவ்வளவு அறிவு உள்ளவனா இருக்காங்க. சோசியல் மீடியாவில் நீங்க சர்வே பண்ண முடிய சாதாரண விஷயம் இல்லை. பொய் சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. உங்களை உரிச்சு எடுத்துடலாம். திருநாவுக்கரசுக்கு அவ்வளவு அவருடைய இன்கமிங் காலையே பிளாக் பண்ணி வச்சுட்டாரு. ஏன்? உண்மையை பேசுனா உங்ககிட்ட வரமாட்டான். நீங்க இல்லை அதையும் போடல. நான் இப்போ சொல்றேன் இல்லைங்க, நானும் போயிருந்தேன். போயிருந்தீங்களா? 1 கோடியே 30 லட்சம் பேர் மெம்பர் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு ஆதார் கார்டோட ஓட்டர் ஐடியிலன்னு சொல்றேன். இது வந்து ஆதாரப்பூர்வமானது. அவங்ககிட்டே கேளுங்க, விஜய் கட்சியிலேயே உண்மையா பொய்யா. 2 கோடியில் 1 கோடி 30 லட்சம் வாங்கிடுறாங்கல்ல. டூப்ளிகேட் வராது அதில். ஏன்னா அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரே ஆதார் கார்டு திரும்பி வந்தால் ரிஜெக்ட் பண்ணி. உள்ளபடியே ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா பணப்பட்டோட ஒரு பக்கம் நடந்துச்சு, கலைபுரம் நடந்துச்சு, இவ்வளோத்தையும் தாண்டி இவ்வளோ பேர் வாக்கு வந்துருக்கு. இப்போ இதெல்லாம் போயிடுமா? ஒன்றும் இல்லாமல் போகணும்னா நீங்கள் ஏதாச்சும் ஃப்ராடு பண்ணணும். அப்போ தான் இதை வந்து மாற்ற முடியும். அப்படின்னா கூட எல்லா இடத்துலையும் பண்ணிட முடியுமா? இது பண்ணுவாங்க இவங்க. இது பூத் வைஸ் அது சயின்டிஃபிக்கு நிறைய அது. ஆனால் ஒரு இந்த மாதிரி ஒரு வேலையில் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் விஜய் இதில் ஒரு மெம்பர் ஆகிடுறீங்கன்னு வைங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கல்யாணம் ஆகிருந்தால் உங்கள் மனைவி இருப்பாங்க, கல்யாணம் ஆகினா உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க. நீங்கள் மெம்பராக இருக்கிறதுல ஒருத்தரையாச்சும் உங்கள் வீட்டில் ஓட்டு போட வைக்கணும்னு நினைப்பீங்களா இல்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் அதை ஒரு மெம்பர் ஒரு ஓட்டை உங்கள் குடும்பத்தில் வாங்கிட்டாலே ஃபிகர் எங்கேயோ போயிருமே. இதுதான் கணக்கு. இதுதான் உளவுத்துறைன்னு வச்சிருக்காரு சிஎம். உளவுத்துறை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? இதுதான் கணக்கு. நான் சொல்கிறது இந்த கணக்கு உண்மையான நீங்கள் முதலே பார்த்துருக்கேன். ஒரு உண்மையான எம்ஜிஆர் இருந்தால் என்ன கேட்டிருப்பாரு தெரியுமா? என்னையா உங்களுக்கு 1 கோடியே 30 லட்சம் மெம்பர்னு சொல்கிறாங்க, அது உண்மையானு பார்த்து சொல்லு, வெரிஃபை பண்ணிடுவாங்க. அவங்க சார் உண்மைன்னா சுதாரிச்சிருக்காங்க. ஆக அந்த இடம் நம்ம அவுட்டு. விஜய் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாங்களோ எல்லாருமே. விஜய்க்கு விழுகிற ஓட்டு விஜயை விரும்பி விழுகிற ஓட்டை விட இந்த அரசாங்கத்தை வெறுத்து விழுகிற ஓட்டு தான். இப்படி பிரிக்கணுமாங்க? விஜய்க்கு வந்து இவ்வளவு செல்வாக்கு வந்து சினிமாவில் இருக்கும்போது இல்லையா? இருந்திருக்கா? நாட்டு மக்களில் வந்து 30-40% சப்போர்ட் பண்ணுற அளவுக்கான செல்வாக்காக இருந்தது சினிமாவில் நடிக்கும். ஒரு தீவிரவாதி, இஸ்லாமியில் தீவிரவாதியாக காட்டுறாரு அப்படின்ற ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டே தான் எதிர்ப்பு தானே இருந்தது. இன்னைக்கு அரசியலுக்கு வந்தோடனே ஏன் இவ்வளவு ஆதரவு வருது? சினிமாவில் கிடைக்காத ஆதரவு அரசியலில் வருது. ஆல்டர்னேட் ஃபோர்ஸுங்கிறத தாண்டி இருக்கிறவங்கள முதல்ல ஒழிக்கணுன்றதா, இருக்கிறவங்கள ஒழிக்கணும் அப்படின்னு இந்த அரசாங்கத்துக்கு மேலே அவ்வளோ ஒரு வெறுப்பு வந்திருக்கு. ஓகே ஓகே. இவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இவங்கெல்லாம் வழி இல்லாமல் போட்டாங்க. இவன் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கான். இஸ்லாமியரில் படித்தவன் எத்தனை பேர் இருப்பான், சிந்திக்கிறவன் எத்தனை பேர் இருப்பான். இளைஞர்கள்லாம் இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கான். இப்போ இஸ்லாமிய பெண்களே வந்து இன்னைக்கு ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் இது கிடைச்சி போச்சு. இவர் வந்து மதச்சார்பற்ற ஒரு இவர் தான் அவர். இவர் மைனாரிட்டிக்கு சப்போர்ட்டாக இருப்பாருங்கிற நம்பிக்கை வந்துட்டு அந்த ஓட்டு ஸ்பிளிட் ஆகுமா? ஆகாதா? கண்டிப்பாக அப்படித்தான் ஸ்பிளிட்டு. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால முடிவு இப்படித்தான் வரும். இதுதான் இது. நீங்கள் அந்த கணக்கில் எங்கே போட்டாலும் இது வராது. இதை விட்டுட்டு அவன் வந்து இத்தனை வயதில் வந்து பொருள்களுக்கு ஒரு 10,000 பேரை நாங்கள் விசாரணை செய்தோம். எவன் 10,000 ஃபார்மை காமி ஆன்லைனில் எவன் நீங்கள் இதுக்கு போங்க, நீங்கள் யூடியூப்பில் நிறைய போல் போடுவாங்க. அந்த போலில் உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்போம். ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் ஒரு 7-8 போல் 7-8 போலும் போட்டு பாருங்கள். யாருக்கு உங்கள் ஆதரவுனா 80%க்கு மேலே விஜய்க்கு ஓட்டு போடுறவன் தான் அதில் இருக்கான். பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன ட்ரெண்டு ஆன்லைனில் இருக்கிறவனுக்கு? அப்போ நீங்கள் ஃபார்மை நிறுத்தும் போது மட்டும் அவன் மாற்றி திமுகவுக்கு போடுறேன்னு எப்படி கொடுக்கும்? அதே தானே இளைஞன் தானே நீங்கள் போய் விசாரிக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் இதுதான் நிஜம். இதுதான் எல்லாத்துக்கும் மேலே ஓட்டு இதெல்லாம் விட்டுருங்க, ட்ரெண்டுங்க எல்லாம் விட்டுருங்க, கருத்து கணிப்பு எல்லாம் விட்டுருங்க, மனசாட்சிப்படி வாங்க. நான் நேற்று கூட ஒரு பேட்டியில் நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா
அது கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பதவி. ம். உங்களுக்கு நீங்களும் நானும் சிஎம் ஆக முடியாது. இறைவனின் அருள் பெற்ற ஒருத்தவங்க தான் சிஎம் ஆகும். அப்போ அந்த கடவுள் இறைவன் என்ன பண்ணுவான், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக அந்த பொறுப்பை ஒருத்தர், அந்த பொறுப்பை வாங்குறவங்களுக்கு பயம் இருக்கும், மனசாட்சி இருக்கணும், நடுநிலைத்தன்மை இருக்கும். ஜாதி மதம் இனம் எந்த வேறுபாடும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்யணும், அரசாங்க பணத்தை உரிய முறையில் பாதுகாக்கணும் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க ரைட்டு, இயற்கை வளங்கள் எல்லாம் உங்கள் மந்திரிகளே கொள்ளையடிக்கிறாங்களே, ஒரு முதலமைச்சராக இருந்து எந்த மந்திரியாச்சும் கண்டிச்சிங்களா? ஆட்சிக்கு வராங்க, ஓட்டு எண்ணிக்கை நடக்குது, செந்தில் பாலாஜி அறிக்கை விடுறாரு, மணலில் வண்டி எடு, எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அறிக்கை விட்டாரா இல்லையா கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி செந்தில் பாலாஜி ஓட்டு வேற போடலன்னு சொல்லி செய்தி வேற வந்தது. அப்போ என்ன ஆகுறது? ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறீங்க? இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, மந்திரிகள் பூரா ஊழலில் இது பண்ணுறான், ஊழலில் போன மந்திரிகளை பூரா நீங்கள் காப்பாற்றுறீங்க. செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் இடி கைது பண்ணிட்டான், நீங்கள் செந்தில் பாலாஜி லாக்காத மந்திரி ஆக்குறீங்க. பொன்முடிக்கு ஊழல் வழக்கில் 3 வருஷம் தண்டனை கொடுக்குறான், திரும்பி நீங்கள் பொன்முடியை மந்திரி ஆக்குவேன்னு சொல்லி பதவி பிரமாணம் எடுக்க வைக்கிறேன். நேரு வந்து எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க, இடின்னு சொன்னால் கூட இவங்க பிஜேபி இடி அப்படின்னு சொல்லுவீங்க. உயர் நீதிமன்றம் அந்த ஆதாரங்களை நான் வாங்கி பார்த்துட்டு எஃப்ஐஆர் போடுங்கிறீங்க. இன்னைக்கு ஒரே எஃப்ஐஆர் போட விட்டீங்களா அதிகாரிகளை? அப்போ ஒரு இறைவன் கொடுத்த அந்த இதை வந்து நீங்கள் மனசாட்சியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அநியாயம் அக்கிரமம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த பதவி எப்படி உங்களுக்கு தக்க வைக்கும்? பதவி நிற்காது யாராவது. 1000 கோடியெல்லாம் வந்து சாதாரணமாங்க. கேஎன் நேரு அடித்தது 2500 ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட், டிஎன்பிசியில் எக்ஸாம் எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கான், ரிசல்ட்ல மெரிட்ல ராத்திரிட்டு போகலாம் படிச்சுக்கிட்டு மெரிட்ல காத்துக்கிட்டு இருக்கான். இவர் 2500 பேர்ட்ட ஆளுக்கு 30 லட்சம் டு 40 லட்சம் பணத்தை வாங்கிட்டு ஏஇ போஸ்ட்டை போட்டாரு. அப்போ அந்த இளைஞனோட வருங்காலம் எதிர்பார்த்து திறமைக்கு இந்த நாட்டில் மதிப்பு இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தானே, அவனை பற்றி யோசிச்சிங்களா நீங்கள்? அப்போ அவனுக்கெல்லாம் எப்போ வேலை கிடைக்கிறது? 30 லட்சம் 40 லட்சம் இருக்கிறவனுக்கு தானே வேலை கிடைக்குமா? அப்ப நாட்டுல சரி 30 லட்சம் 40 லட்சம் கொடுக்குறவன் பதவிக்கு போனோன்னு அந்த 30-40 லட்சத்தை சம்பாதிக்க பார்ப்பான்ல. அப்ப அரசாங்கத்தோட ஊழல் எப்படி ஆரம்பிக்குது? உன் அரசியல்வாதியால தானே ஆரம்பிக்குது. அவங்ககிட்ட நீ பணம் வாங்கினா அவனும் ஒரு ஊழல் அதிகாரியா தானே மாறுவான். இந்த பொருள் இந்த எண்ணங்கள்லாம் அவங்க யாருக்குமே வரலன்னா சிஸ்டமே. ஆமா, கருத்து கணிப்பை விட்டுருங்க, இப்படி யோசிங்க. இப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா நாடு ஒரு சக்தி வந்து உங்களை வந்து வெளியே அனுப்பிடும். அந்த சக்தி வந்து இன்னைக்கு விஜய் மூலமாக வந்திருக்கு. ஏன்னா விஜய் வேற மதத்தை சார்ந்தவர், நான் வேற மதத்தை சார்ந்தவர். அப்படி இருந்தும் அவரை ஏன் ஒரு சக்தி கொண்டு இருந்தால் இறைவன்கிற சக்தி, எல்லா மதங்களும் கூப்பிடக்கூடிய அந்த இறைவன்கிற சக்தி அநியாயம் அக்கிரமம் நடக்கும்போது அந்த அநியாயம் அக்கிரமத்தை நாட்டை விட்டு அகற்றுவதற்கு யார் மூலமாவது வந்து சேரும். இப்போ விஜய் மூலமாக வரப்போ இப்போ விஜய் மூலமாக அது வருதுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. சரி, அவர் எப்படிப்பட்டவருங்கிறது தனிப்பட்ட விஷயம். மே நாளில் நீங்கள் சொன்ன கருத்து கணிப்பு, நீங்கள் சொன்ன கருத்து பார்ப்போம். ரொம்ப நன்றி. நன்றி.